நாம் கடந்த 2 நாட்களாக தியானித்து வருகிற அதே வசனத்தை தான் இன்றும் நாம் தியானிக்க போகிறோம். நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 48ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம். இவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. இது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு தேவனுடைய வலதுகரம் நீதி நிறைந்ததாயிருக்கிறது. தேவன் நம்முடைய வலதுகரத்திலிருந்து நீதியை வெளிப்படுத்துகிறார். நீதி நிறைந்தவராயிருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் கர்த்தர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர். அவர் நீதியின் வலதுகரம் நீதி நிறைந்தது. அவர் நம்முடைய வலதுகரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறார். தாயின் கருவிலே நம்மை தாங்கினார். தாயின் கருவிலே உன்னை நான் தாங்கினேன், ஆயுள் முழுவதும் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை தாங்கினேன், நான் உன்னை ஏந்தினேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் அவர் உயிர் வாழ்கிறார். அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது. அவர் கரத்தை நீட்டினால் போதும், எப்பேற்பட்ட சத்துருக்களும் இரண்டோடும் உறமுதுகிட்டி ஓடும். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவர் தம்முடைய கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறார். தாயின் கருவிலே தாங்கினவர் இன்றைக்கு நம்மை தாங்குகிற நீதியினால் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். நீதி நிறைந்தவராயிரு. அவர் ஒருமுறை ஞானஸ்நானம் பெறும்படியாக யோவானிடத்திலே வந்தார். யோவான் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், பாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்போது இடங்கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது, நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று சொன்னார். நீதியை நிறைவேற்றத்தான் வந்தார். நீதி நிறைந்தவராய் இருந்தவர், அவருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருந்தது. அப்படிப்பட்டவர் நீதியை, தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்கு ஒரு மாதிரியாய், தாழ்மைக்கு ஒரு மாதிரியாயிருந்தார், அன்பிற்கு ஒரு மாதிரியாயிருந்தார், மன்னிப்பிற்கு ஒரு மாதிரியாயிருந்தார், எல்லாவற்றுக்காகவும் நமக்கு ஒரு மாதிரியாயிருந்தார். நான் உங்கள் கால்களை கழுவினது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்கள் கால்களை கழுவுங்கள். என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் நீங்கள் சொல்லுகிறது உண்மைதான். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்கள் கால்களை கழுவுங்கள் என்று சொல்லி தாழ்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். தாழ்மைக்கு ஒரு உதாரணமாக, அன்பிற்கு ஒரு அடையாளமாக, பொறுமைக்கு ஒரு அடையாளமாக, மன்னிக்கிறதற்கு ஒரு அடையாளமாக உலகத்திலே வாழ்ந்தவர் இன்றைக்கும் நீதி நிறைந்தவராய் இருக்கிறார். நீதியான காரியங்களை நம்மிலிருந்து வெளிப்பட சிந்தை உள்ளவராய் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற நீதி நியாயத்தை அவர் வெளிச்சத்தை போலவும் பட்ட பகலை போல விளக்கப்பட்ட சிந்தை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்திலிருந்து உடைய வலது கரம் நீதி நிறைந்ததாயிருக்கிறது. கரத்தினால் உடைய பிள்ளைகளை தாங்குவீராக. தாயின் கருவில் தாங்கினவர் தொடர்ந்து எங்களை தாங்கி நடத்தும்படியாக உம்முடைய அருள் நிறைந்த ஆண்டவரே கரத்தினாலே உம்முடைய ஆண்டவரே சோத்திரம் நீதிக்குரிய காரியங்களை நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்று அப்படித்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.